வணக்கம். நீங்க எப்பவாச்சும் நம்மள உயிரோடு வைக்கிறது எதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன பாக்டீரியாவில இருந்து ஒரு பிரம்மாண்டமான திமிங்கலம் வரைக்கும் எல்லா உயிருக்கும் பொதுவா ஒரு ரகசியம் இருக்கு. வாங்க, நாம அந்த ரகசியத்தை உடைச்சு உயிருடைய இதயத்துக்கே ஒரு பயணம் போகலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. ஒரு சின்ன பாக்டீரியால இருந்து ஒரு பிரம்மாண்டமான திமிங்கலம் வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான அடிப்படையான அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அது என்ன? பதில் செல். ஆமாங்க, செல். இந்த ஒரு சின்ன வார்த்தை தான் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா உயிருக்கும் அடிப்படை. ஒரு உயிரினத்தோட அமைப்பு, அதோட செயல்பாடு, அதோட உயிரியல்னு எல்லாத்துக்கும் இதுதான் மூல அலகு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் உயிரோட சின்னஞ்சிறிய யூனிட். நாம பாக்குற ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, இந்த செல்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டது ஏதோ சும்மா இல்ல. இதுக்கு பின்னாடி சில ரொம்ப முக்கியமான அடிப்படையான கொள்கைகள் இருக்கு. இதையெல்லாம் சேர்த்துதான் நாம செல் கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். உயிர் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க இந்த 3 விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3 விதிகள் என்னன்னு பாப்போமா? 1, நீங்க, நான், ஒரு மரம், ஒரு சின்ன பூச்சின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒன்னு அல்லது அதுக்கு மேல இருக்கிற செல்களால ஆனது. 2, ஒரு உயிரோட அடிப்படை கட்டமைப்பு, அதோட செயல்பாடு எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல் தான். 3வது, இதுதான் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். புதுசா வர்ற ஒவ்வொரு செல்லும் ஏற்கனவே இருந்த ஒரு செல்லிலிருந்து பிரிஞ்சுதான் உருவாகும். சும்மா காத்துல இருந்தெல்லாம் செல்கள் உருவாகிடாது. ஓகே, இப்போ எல்லா உயிரும் செல்களால ஆனதுன்னு நமக்கு தெரியும். ஆனா எல்லா செல்களும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லவே இல்ல. சொல்லப்போனா உயிரினங்கள்ல 2 முக்கியமான செல் வகைகள் இருக்கு. ஒன்னு ரொம்ப பழமையான சிம்பிளான வகை, இன்னொன்னு ரொம்ப அட்வான்ஸ்டான சிக்கலான வகை. இந்த 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? இடது பக்கம் இருக்கிறது ப்ரோகாரியாட்டிக் செல்கள், உதாரணத்துக்கு பாக்டீரியா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான நியூக்ளியஸ், அதாவது உட்கரு இருக்காது. அதோட டிஎன்ஏல நியூக்ளியாய்டுன்னு ஒரு இடத்துல சும்மா சிதறி கிடக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிற யூகாரியாட்டிக் செல்கள், அதாவது நம்ம செல்கள், தாவர செல்கள் எல்லாம் அப்படி இல்ல. இதுக்குள்ள ஒரு தெளிவான சவ்வால் மூடப்பட்ட நியூக்ளியஸ் இருக்கு. டிஎன்ஏ அதுக்குள்ள ரொம்ப பத்திரமா ஒரு பெட்டிக்குள்ள வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் நம்மள மாதிரி சிக்கலான உயிரினங்கள் உருவாகிறதுக்கே காரணமா இருந்துச்சு. இப்போ வாங்க, இந்த அட்வான்ஸ்டான யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். ஒவ்வொரு செல்லையும் ஒரு பரபரப்பான பெரிய நகரமா கற்பனை பண்ணிக்கங்க. அந்த நகரத்துக்குள்ள என்னவெல்லாம் இருக்குன்னு நாம ஒன்னொன்ன பார்க்க போறோம். நம்ம டூர் நகரத்தோட எல்லையில இருந்து, அதாவது பிளாஸ்மா சவ்வுல இருந்து தொடங்குது. இத நீங்க நகரத்தோட பார்டர் செக் போஸ்ட் மாதிரி நினைச்சுக்கலாம். யாரு உள்ள வரணும், யாரு வெளிய போகணும்னு இதுதான் முடிவு பண்ணும். தேவையில்லாதத உள்ள விடாது, தேவையானத வெளிய போக விடாது. செல்லுக்கு உள்ள ஒரு நிலையான சூழலை மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே முக்கியம். சரி, அந்த செக் போஸ்ட தாண்டி உள்ள வந்தா நம்மள வரவேற்கிறது சைட்டோபிளாசம். இது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுதான் அந்த நகரத்தோட ஒட்டுமொத்த ஏரியா. நகரத்துல நடக்கிற எல்லா வேலைகளும் எல்லா உறுப்புகளும் இந்த ஜெல்லிக்குள்ள தான் மிதந்துட்டு இருக்கு. இப்போ நாம பாக்குறது நகரத்தோட மிக முக்கியமான இடம், அதோட கண்ட்ரோல் சென்டர், நியூக்ளியஸ், அதாவது உட்கரு. இது நீங்க சிட்டியோட கலெக்டர் ஆஃபீஸ் இல்லனா கமாண்ட் சென்டர்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்போட முழு ப்ளூ பிரிண்ட்டும், அதாவது நம்ம டிஎன்ஏவும் இங்கதான் ரொம்ப பத்திரமா இருக்கு. செல்லு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லா ஆர்டரும் இங்கிருந்து தான் போகும். சரி, ஒரு நகரம் இயங்கணும்னா என்ன வேணும்? கரெக்ட், பவர். அந்த பவரை கொடுக்கறது தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் நம்ம செல்லோட பவர் ஹவுஸ். செல்லுக்கு தேவையான மொத்த சக்தியையும் இதுதான் ஏடிபிங்கிற பேர்ல தயாரிக்குது. இந்த ஏடிபியை நீங்க சின்ன சின்ன எனர்ஜி பாக்கெட்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இந்த பவர் ஹவுஸ் இல்லைனா சிட்டில லைட் எரியாது, எந்த வேலையும் நடக்காது, அவ்வளோதான். அடுத்து நாம பார்க்க போறது ரைபோசோமுகள். இத நம்ம சிட்டியோட ஃபேக்டரின்னு சொல்லலாம். இந்த சின்ன சின்ன ஃபேக்டரிங்க தான் புரோட்டீன்ஸ், அதாவது புரதங்களை உற்பத்தி செய்யுது. இந்த புரோட்டீன் தான் செல்லோட உண்மையான ஒர்க்கர்ஸ். செல்லுக்கு புதுசா ஒரு பாகம் கட்டணும்னாலும் சரி, டேமேஜ் ஆனது சரி பண்ணணும்னாலும் சரி, எல்லா வேலையும் இந்த புரோட்டீன்கள் தான் பார்க்கும். ஒரு நகரம் நல்லா இயங்கணும்னா அங்க உருவாகிற குப்பைகளை சரியா அப்புறப்படுத்தணும் இல்லையா? அந்த கிளீனிங் வேலையை செய்யறதான் லைசோசோம்கள். இதுதான் நம்ம செல்லோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். செல்லுக்குள்ள உருவாகிற கழிவுகளையும் டேமேஜ் ஆன பாகங்களையும் உடைச்சு ரீசைக்கிள் பண்ணி செல்லை எப்பவும் சுத்தமா வச்சுக்கும். ஆனா இதுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. செல் ரொம்ப மோசமா பாதிப்படைஞ்சா இது வெடிச்சு தன்னே அழிச்சுக்கிட்டு அந்த செல்லையும் அழிச்சிடும். அதனாலதான் இத தற்கொலை பைகள்னு கூப்பிடுவாங்க. இப்போ நாம பார்த்த இந்த நகரத்தோட அமைப்பு பெரும்பாலான யூகேரியாட்டிக் செல்களுக்கு பொருந்தும். ஆனா எல்லா நகரமும் ஒரே டிசைன்ல கட்டப்படல.
குறிப்பா தாவர செல்களுக்கும் விலங்கு செல்களுக்கும் நடுவுல சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். முதல்ல தாவர செல்களுக்கு மட்டும் செல் சுவர்னு ஒன்னு இருக்கு. இது ஒரு செங்கல் சுவர் மாதிரி அதுக்கு ஒரு உறுதியான வடிவத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. ஆனா நம்ம விலங்கு செல்களுக்கு அது கிடையாது. அடுத்து குளோரோபிளாஸ்ட். இது தாவர செல்களோட சோலார் பவர் பிளான்ட். சூரிய ஒளிய உணவா மாத்திர மேஜிக்க இதுதான் பண்ணுது. கடைசியா தாவர செல்கள்ல ஒரு பெரிய சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். ஆனா விலங்கு செல்கள்ல குட்டி குட்டியா நிறைய இருக்கும். இந்த வித்தியாசங்கள் ஒவ்வொன்னும் அதோட வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் செல்லுக்குள்ள என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு ஒரு டூர் போனோம். இப்போ செல்லோட வடிவம் ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். பயாலஜில ஒரு சூப்பரான கொள்கை இருக்கு. வடிவம் செயல்பாட்டை பின்தொடர்கிறது. அதாவது ஒரு செல்லோட ஷேப் அது செய்யற வேலைக்கேத்த மாதிரி பக்காவா டிசைன் செய்யப்பட்டிருக்கும். இதுக்கு 2 சூப்பர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல நரம்பு செல். இது ஏன் நீளமா ஒரு வயர் மாதிரி இருக்கு? ஏன்னா அப்பதான் மூளையிலிருந்து கால் வரைக்கும் நீளமான தூரத்துக்கு சிக்னல்களை வேகமா கடத்த முடியும். அடுத்து நம்ம ரத்த சிவப்பாணுக்கள். இது பார்க்க 2 பக்கமும் குழிஞ்ச ஒரு தட்டு மாதிரி இருக்கு. இந்த ஸ்பெஷல் ஷேப்னால தான் இதால முடிஞ்ச அளவுக்கு அதிகமா ஆக்சிஜனை அள்ளிட்டு நம்ம உடம்பு முழுக்க சப்ளை பண்ண முடியுது. எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டான டிசைன் பாத்தீங்களா? அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு செல்லும் கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்டி உலகம். அது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா கச்சிதமா டிசைன் செய்யப்பட்ட ஒரு நகரம் மாதிரி. இந்த மாதிரி கோடிக்கணக்கான நகரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலை செஞ்சுதான் ஒரு பெரிய உயிரினத்தை இயக்குது. சரி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு செல்லே இவ்ளோவு சிக்கலான ஒரு நகரம்னா, உங்களை உருவாக்குற கோடிக்கணக்கான ஏன் ட்ரில்லியன் கணக்கான இந்த நகரங்கள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கம்யூனிகேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒரு முழு மனுஷனை உருவாக்குது? அதுதான் வாழ்க்கையோட அடுத்த லெவல் அதிசயம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.